ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு எல்கேஎஸ் 3.0. வெல்கம் டு யூடியூப் சேனல். இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு 14/9/2024 ஒரு கேரளா லாட்ரி கேஸுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இல்லை கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? லாஸ்ட்டு ஒரு 7 to 8 days ரிசல்ட் எடுத்துக்குவோம். ப்ரீ ரிசல்ட்டை வச்சு தான் எடுக்க போகிறோம். அது கண்ணு முன்னாடி காமிக்கிற ப்ரூஃப் தான் இது. ஓகேங்களா? லாஸ்ட்டு ஒரு 8 days ரிசல்ட் எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு பி போர்டு சி போர்டு 2 நம்பர் ஆல் போர்டு, அது 2 நம்பர் ஆல் போர்டில் பி போர்டு சி போர்டு இதுதான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க கெஸ்ஸிங்குள்ளே போவோம். ஓப்பன் ஃபார்முலா தான் எப்போதுமே என் சேனலில் ஓப்பன் ஃபார்முலா தான், இந்த மறைமுகமே கிடையாது. ஏன்னா ஃபார்முலா ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பயந்தவனும் கிடையாது. சரி, நான் வீர விசலாம் பேசலை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுனால. ஏன்னா பழைய ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, புது ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப சீனாக பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் நம்ம வந்து ஏலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 649 722 இதுலேருந்து எடுத்துக்குவோம். இப்போ லாஸ்ட் ரிசல்ட் 020 இதுலேருந்து பி போர்டு சி போர்டு என்ன வருது, பி போர்டு ஆல் போர்டு என்ன வருது, பி போர்டு சி போர்டு என்ன வருதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் நாளைக்கு என்னங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கட்டம் கட்டி காமிச்சிட்டேன், கட்டம் கட்டிட்டேன். ஓகேங்களா? இப்போ 649 722 ஓப்பன் ஃபார்முலா தான், மறைமுகமே கிடையாது. 649 722 வகுத்தல் ஃபார்முலா நம்பர் 623. நல்லா கேட்டுங்க, 623. ஏற்கனவே என் சேனல் க்ளோஸ் ஆனப்போ நான் இந்த ஃபார்முலா ஓப்பன் போட்டப்போ எனக்கு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. திரும்ப கம்பேக் வர்றப்போ நான் அதே பி போர்டு சி போர்டில் வந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த புள்ளிக்கு அப்புறம் உள்ள 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? புள்ளிக்கு அப்புறம் உள்ள 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 9-2 மறுநாள் கேரளா லாட்டரியில் ஆல் போர்டு 9-2 இல்லாமல் ஆட்டல். அது 9-2 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு ஆர் சி போர்டு. ஓகேங்களா? மறுநாள் ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. 722க்கு அப்புறம், ஓகேங்களா? 722க்கு அப்புறம் 295 இருக்குது. ஓகேங்களா? 9 பி போர்டு பாஸ். அங்கே 29 இருந்துச்சு. ஓகேங்களா? அங்கே 29 இருந்துச்சு, அது நமக்கு தேவையில்லை. பி போர்டு சி போர்டு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? பி போர்டு சி போர்டு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அடுத்து டக்குன்னு போகிறேன் ஏன்னா ஒரு 10 நாள் ரிசல்ட் நமக்கு ப்ரூஃப் காமிக்கிறதுனால ரொம்ப வீடியோவில் வந்து தேடும், அதனால் நான் டக்குன்னு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ 211 295 வகுத்தல் சேம் ஃபார்முலா தான், ஒரே ஃபார்முலா தான், ஓப்பன் ஃபார்முலா தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு 5-7 இல்லாமல் ஆட்டம் இல்லை. மறுநாள் ஆல் போர்டு, ஓகேங்களா? ஆல் போர்டு 5-7 இல்லாமல் ஆட்டம் இல்லை. அது பி போர்டு ஆர் சி போர்டு வரணும். நான் எழுதிலாம் காமிக்க எனக்கு டைம் இல்லை, வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் ஆகிடும். 5 எல்லாம் ஆட்டம் இல்லை, அது பி போர்டு சி போர்டு வரணும். ஓகேங்களா? 295க்கு அப்புறம் 5 இல்லாமல் ஆட்டம் இல்லை, 5 பி போர்டோ இல்லை 7 பி போர்டோ ஏதோ ஒன்று வரணும். ஓகேங்களா? சி போர்டு 5 பாஸ். ஓகேங்களா? 5 எல்லாம் மாட்டலாம், 5 ஆல் போர்டு பாஸு, 5 சி போர்டு பாஸு. ஓகேங்களா? இப்போ இந்த ரிசல்ட் வச்சு எடுத்துக்குவோம். 845 385. நான் மைண்டில் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி டக்குன்னு போடுறேன். 845 385 வகுத்தல் 623. ஓகேங்களா? இப்போ 5-8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஓகேங்களா? இந்த புள்ளிக்கு அப்புறம் உள்ள 2 நம்பர் எடுத்துக்கோங்க, உங்கள் கால்குலேட்டரை போட்டுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் 5-8 இல்லாமல் மறுநாள் லாட்டரியில் ஆட்டம் கிடையாது, அது பி போர்டு சி போர்டு வரணும். ஓகேங்களா? மறுநாள் ரிசல்ட்டை பாருங்கள். ஆல் போர்டு 5 பாஸு, 5 சி போர்டு பாஸு. ஒன்று பி போர்டு பாஸோ சி போர்டு பாஸ் ஆகுது. 250 ரூபா கட்டினா 500, 500 கட்டினா 1000, 1000 கட்டினா 2000, 2000 கட்டினா 1000, 4000 அந்த கதை தான், அந்த பழைய இது தான். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ 240 975 கேரண்டி தான், கேரண்டி உண்டு. 240 975 வகுத்தல் 623 என்னோடய ஃபார்முலா. ஓகேங்களா?
இப்போ உங்களுக்கு என்னால் தெரியும் 9-7 இல்லாமல் ஆட்டம் இல்லை, 9-7 இல்லாமல் ஆட்டம் இல்லை, 9-7 பி போர்டு சி போர்டு விழணும். 975க்கு அப்புறம் 9-7 இல்லாமல் ஆட்டம் இல்லை, அது 9-7 பி போர்டு சி போர்டு விழுவணும். 7 ஆல் போர்டு பாஸா, 7 பி போர்டு பாஸா, 272 ரிசல்ட்டு சொல்லி முடிஞ்சா. அடுத்து 181 272, 181 181 272 வகுத்தல் 623. சிங்கிள் நம்பருங்க ஆல் போர்டு, சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு, பி போர்டு சி போர்டு. 100 சான்ஸ் 500 சான்ஸ் கட்டிக்க, தைரியம் தான் கட்டிக்க. 6 ஆல் போர்டு, அது பி போர்டு சி போர்டு தான். பி போர்டு 500 சான்ஸு, சி போர்டு 500 சான்ஸு, 6. ஓகேவா? என்ன ரிசல்ட்டு மட்டும் பார்த்துக்கங்க, என்ன ரிசல்ட்டு மட்டும் பார்த்துக்கங்க. 465. ஓகேவா? 500 சான்ஸ் கட்டுறீங்க. 6 பி போர்டு பாஸ். 416 465, 416 465 வகுத்தல் 623. 8-3 இல்லாமல் ஆட்டம் இல்லை, 8-3 இல்லாமல் மறுநாள் கேரளா லாட்டரியில் ஆட்டம் இல்லை, அது பி போர்டு சி போர்டு தான் வரப்போகுது. 465க்கு அப்புறம் 978, 8 சி போர்டு. ஓகேங்களா? 8 சி போர்டு பாஸ். ஓகேங்களா? 8 சி போர்டு பாஸ். 809 978, ஒரு நாள் கூட ஃபெயில் கிடையாது. 809 978 வகுத்தல் 623. ஓகேங்களா? அப்போ 2-5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஓகேங்களா? இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா 120 நம்பர் இருக்குது, 2-5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 312 ரிசல்ட்டு. அங்கே 21 அந்த இதில் பாஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் நமக்கு 2-1 இல்லாமல் ஆட்டம் கிடையாது, 2 பி போர்டு சி போர்டு பாஸ். 329 312, 329 312. வா 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 வாடி செல்லம். ஓகேவா? 9-0 இல்லாமல் கேரளா லாட்டரியில் ஆட்டம் கிடையாது. 13/9/2024 9-0 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. அதில் பி போர்டு ஆர் சி போர்டு 0 விழுவணும், இல்லை 9 விழுவணும். ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 0-0. ஓகேங்களா? 9-0 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 0 ஆல் போர்டு, 2 போர்டு பாஸு. ஆனால் நமக்கு தேவை என்ன? 0 பி போர்டு சி போர்டு விழணும், 0 சி போர்டு பாஸ். அப்போ நாளைக்கு என்னங்கிறத பார்க்கலாமா? 834 020, 834 020 வகுத்தல் 623. ஒப்பந்தன்னானே நாளைக்கு 1-5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது ஆல் போர்டு. கேரளா லாட்டரியில் நாளைக்கு ஆல் போர்டு 1-5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. அது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா பி போர்டு ஆர் சி போர்டு. கட்டிக்கோங்க. பி போர்டு 1 சி போர்டு 1 59 சான்ஸு, பி போர்டு 5 சி போர்டு 5 59 சான்ஸ். 5000 உங்களுக்கு கேரண்டி 5000. தொட்டா விடாத. நம்ம கெஸ்ஸிங்கெல்லாம் 10 நாள் ப்ரூஃபில் தான் இருந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ தரணுன்னா அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணணும், ஆதரவு தாங்க. தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். கம்பாக ஆகியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ தெரிக்கிற மாதிரி இருக்கும், தெரிக்கும் நாளைக்கும். வீட்டர் ஆள் போட முடிஞ்சு போச்சா? கேட்டலாம் ஜிபி மேடம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு.